ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். Jan 30 இருந்து இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது. இதை நீங்களே அப்ளை பண்ணலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட சேர்த்து நம்ம திண்டுக்கல் பீப்புள்ஸில் எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணுறப்போ திண்டுக்கல் ஈஸ்ட் கொடுத்தா எந்தெந்த ஏரியா கவர் ஆகுது, திண்டுக்கல் வெஸ்ட் கொடுத்தா எந்தெந்த ஏரியா கவர் ஆகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க வரும். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்துட்டிங்கன்னா அப்ளை ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் ஹெட்அப் ஆகும். அந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை நவுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் காமிக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட லாகின் ஐடி உள்ளே வந்துடும். உங்களோட அஃபிஷியல் பேஜுக்குள்ள வந்துடும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க போஸ்ட் பேமெண்ட் ஐடிஸ் வந்துடும். பேமெண்ட் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நெல்லுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் 3 டைம்ஸ் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நம்ம குரூப் 4 சர்வீஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கீழே வரும். இந்த வாட்டி ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு கேட்டோம், நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். இந்த பொசிஷன் நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க, இது வந்து வேஸ்ட்டு தான் கொஞ்சம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மூணாவது ஆப்ஷன் ஃபார் ஆல் த போஸ்ட். அது இருக்குன்னா நான் ஃபாரஸ்ட் வாட்ச் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டோட சேர்த்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் மற்றும் மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது நல்லது. ஃபாரஸ்ட் கார்டான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் ஹையர் செகண்டரி, அதாவது 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி ஆர் பாட்னி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஆர்மியில் இருந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கும் அதே குவாலிஃபிகேஷன். பட் நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் 3 வருஷத்துக்கு குறையாமல் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆட்டோமொபைல்ஸை பற்றி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ரெகனைஸ் டாக்டர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும். அது எதுலனா இங்கே கொடுத்துருக்க கேட்டகரியில் பாருங்களேன். உங்கள் மேல்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். உங்களோட செஸ்ட் வந்து நார்மல் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்து இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபார் த ஆல் த போஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபார் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்துருங்க. நான் ஃபார் ஆல் த போஸ்ட் கொடுத்து கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே கண்டினியூ கொடுத்துருங்க. செகண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதில் ஐ ஹேவ் ரீட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ அப்லோட். ஃபோட்டோக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர். ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு அதில் கீழே உங்கள் நேம் அண்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு. இது வந்து ஃபோட்டோ எடுத்த டேட், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கிடையாது. கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் உங்கள் ஃபோட்டோ, அது முக்கியம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த டேட்ஸ் கேட்கும், எந்த டேட்டில் எடுத்தீங்கன்னு. அதே ஃபோட்டோவில் கொடுத்துருக்க அதே டேட்டை கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ கொடுங்க. ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட் சிக்னேச்சர், அதே மாதிரி சிக்னேச்சர் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுத்துருங்க. சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நெக்ஸ்ட் நமக்கு அதே மாதிரி வந்துடுங்க. ஓடிஆர் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். எல்லாம் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அப்படி தப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடிட்டிங் ஓடிஆர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து முக்கியமாக கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. திரும்ப கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனல் கேட்டகரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மேலே கொடுத்துருக்க அதே டீட்டெயில்ஸ்லாம் கீழேயும் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரெட் கலரில் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் இது ஏதாவது ஒன்று மாறி இருந்துச்சுன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக எடிட்டிங் ஓடிஆர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஓடிஆர் பேஜில் போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ், நீங்கள் வந்து இப்போ பழைய அட்ரஸ் ஒரு அட்ரஸ் இருக்கும், இப்போ ஒரு அட்ரஸ் இருக்குன்னா ஓடிஆரில் சேஞ்ச் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் சேமாக இருக்க பட்சத்துக்கு சேமாகவே கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ஐ சர்டிஃபை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து விதவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ஐ சர்டிஃபை சேவ் அண்ட் கண்டினியூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்கும். ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. அப்போ இல்லைனா நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டான்னு கேட்கும். மோஸ்ட்லி அன்எம்ப்ளாய்டே கொடுங்க.
அடுத்து வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்புறம் உங்களை ஏதாவது டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கடுத்து உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கும். எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி எஸ் தாங்க கொடுத்தாகணும். ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கடுத்து விஷன் ஸ்டாண்டர்ட், பார்வை திறன். அதுவும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டரோட பார்வை திறன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆம் தான் கொடுத்தாகணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா, ஏற்கனவே மேரேஜ் ஆன ஒருத்தவங்களோட நீங்கள் திரும்ப மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருமே இல்லைன்னு தான் கொடுப்பீங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஐ சர்டிஃபை, சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் டீடைல்ஸ். இதில் வந்து திரும்பவும் நமக்கு வரும் போஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை அதை விட்டுட்டு மற்றதுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு. நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட். இது வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் கீழே டிஎம்ஆர் கோட்னு ஒரு கோட் இருக்கும், அது பக்கத்தில் டேட்டுன்னு இருக்கும். அந்த டேட்டே நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் ஆஃப் த போர்ட். அதுக்கடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர். சர்டிஃபிகேட் நம்பர் மேலே ரைட் கார்னர் ஒரு லெஃப்ட் கார்னரில் இருக்கும். தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கலாம்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி 12th வந்து ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் படிச்சிருந்தா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து டீச்சர் ட்ரைனிங் இருக்கும். ரெண்டில் ஏதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்த மெயின் சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி அதுக்கும் சில போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள்னா அதை கொடுங்க. சப்போஸ் நான் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துக்கு அதர்ஸ் கொடுத்து போயிருங்க. திரும்ப வந்து நேம் ஆஃப் த போர்ட், அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர், தமிழில் ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருக்கலான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐடிஐ, சர்டிஃபிகேட் இன் டெலிஃபோன் அப்ளிகேஷன் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ, இந்த குவாலிஃபிகேஷன்ல இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வாட்டி கீழே போயிட்டே இருக்கலாம். பிஜி டிப்ளமோ. அடுத்து யூஜி டிகிரி இருந்துச்சுன்னா யூஜி டிகிரி டேரெக்டாகவே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். நேம் ஆஃப் த டிகிரி, உங்களோட மேஜர் சப்ஜெக்ட், அப்புறம் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி, லாஸ்ட்டில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர். உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட், ஐ மீன் உங்களோட கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் இருக்க சர்டிஃபிகேட் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட யூஜி டிகிரியில் தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வரும். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், இதுக்கும் ஸ்பெசிஃபிக் போஸ்ட்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதுக்கடுத்து பிஜி டிகிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஜி டிகிரி கொடுத்துருப்பாங்க, 5 இயர்ஸ் கோர்ஸ். அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி, கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கிளிக் பண்ணிடணும் இதில் நீங்கள். அடுத்து கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன், இதுவும் எஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸில் தான் நம்ம டைப் ரைட்டிங் வரும். இங்கிலீஷ், தமிழ். அப்படி இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா அதோட கிரேடு, சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூ எல்லாமே. சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. இது யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், மற்றவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை. இல்லைனா நோ கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் மூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு வந்து கேட்குது. அப்படி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, வேலிடிட்டி அப் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துருங்க. அது இருந்தால் மட்டும் இது கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து இண்டிகேட் நமக்கு காட்டும், ஃபாஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே இண்டிகேஷன் வரும். ஓகே கொடுத்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடணும். இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும், ஐ மீன் எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும். நீங்கள் எஸ்டியாக இருந்து ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற மாதிரி, ஐ மீன் ஈஸ்டர் ஆர் வெஸ்டர்ன் காட்ஸில் நீங்கள் வாழ்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இது எஸ் கொடுங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க, ஐ மீன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் போயிடுங்க. இந்த கேட்டகரி கம்ப்ளீட்லி ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ், ஐ மீன் எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர்மியிலேருந்து வந்திருக்கீங்களான்னு இருக்கும். அடுத்து உங்களோட ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இது நம்ம ஃபாரஸ்ட் கார்டன், ஃபாரஸ்ட் வாட்சுக்கு அப்ளை பண்ணிக்கிறதுனால இது கண்டிப்பாக தேவை. இதுக்கு தான் முன்னாடி சொன்னால் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதில் அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட், ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஃபுல் எக்ஸ்பிரேஷன், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் விஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபாரஸ்ட் காருக்கு டிரைவிங் லைசன்ஸ். உங்களுக்கு வந்து ஐ விஷன் வந்து நல்லா இருக்கா, உங்களுக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க, எஸ் கொடுத்துங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கலர் பிளைண்ட்னஸ் எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் சர்ஜரி ஏதாவது நீங்கள் அண்டர்கோயின் பண்ணியிருக்கீங்களா, ஐ மீன் கண்ணில் ஏதாவது சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வார் சர்வீஸ்.
வார் சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வார் சர்வீஸில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க. அது நீங்கள் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்க. சப்போஸ் எனக்கு இது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு மேலே போயிட்டு ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் இது கேட்க மாட்டாங்க, விஷன்ஸ் கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் முடிச்சுட்டு ஐ சர்டிஃபை அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நமக்கு இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே தான் நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் வரும். பிஎஸ்டிஎம் வரப்போ பிஎஸ்டிஎம் இருக்குது, நான் வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஆனால் 10th வரைக்கும் தான் எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு தமிழ் வழி சான்றிதழ் அது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இருக்குன்னா எஸ்எஸ்எல்சியை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபில் சர்டிஃபிகேட் கூட அதை மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா விஏஓ வந்து 10th வரைக்கும் தான் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு அந்த 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தாலே அது போதுமானது. இல்லை எனக்கு 12th வரைக்கும் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ஹெச்எஸ்சி கொடுக்கலாம். இல்லை எனக்கு டிகிரி யூஜி டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கேன்னா யூஜி டிகிரி சேர்த்து டிக் பண்ணிவிட்டு ஃபில் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா கீழே எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா நோன் கொடுத்தா டேரெக்டாக ஐ சர்டிஃபிகேட் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் எல்லாமே காமனாக டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம திண்டுக்கல்ல இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, திண்டுக்கல் கொடுத்ததுக்கப்புறம் திண்டுக்கல் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்னு கேட்குறாங்க. திண்டுக்கல் ஈஸ்ட் ஆர்னா எந்த கேட்டகரியில் வருது, திண்டுக்கல் வெஸ்ட்னா எதுன்னு தெரியல, டவுட்ஸ் நிறைய அரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணது. ஸோ திண்டுக்கல் ஈஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியல இந்த வீடியோஸ் இந்த பிளேசஸ் எல்லாமே கவர் ஆகும். ஐ மீன் இந்த பிளேசஸில் இருக்க ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் மட்டும்தான் உங்களுக்கு திண்டுக்கல் ஈஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே போடுவாங்க. சப்போஸ் திண்டுக்கல் வெஸ்ட்னா நெக்ஸ்ட் வர இந்த பேஜஸ்ல இந்த பிளேசஸ்ல இருக்க காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டரா போடுவாங்க. ஸோ இந்த பிளேசஸ் பார்த்துட்டு உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கொடுப்போம். பக்கத்தில் நமக்கு மதுரை தான் இருக்குது. மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி நம்ம மதுரைக்கு போகிற வழியிலே இருக்குது. ஸோ அங்கே ஒரு 2 ஸ்கூல் ஒரு காலேஜ் தான் இருக்குது. ஸோ வந்து அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் போடுவாங்க. ஸோ இஷ்யூ இல்லாமல் நீங்கள் வாடிப்பட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபீஸ் கன்செஷன் இருப்பாங்க. ஃபீஸ் கன்செஷன் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஃபீஸ் பே பண்ணால் கூட 100 தான் கேட்பாங்க அவங்க. ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் டேஷ்போர்டில் போய் செக் பண்ணிட்டு கூட ஃபீ கன்செஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். இந்த பேஜ் இப்படி தான், திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு யூ இப்படி தான் வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபைனலாக ப்ரிவ்யூ வந்துடும். நமக்கு ப்ரிவியூவில் எல்லாமே நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி, கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, உங்களோட 10th டீட்டெயில்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், முக்கியமாக மெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மூலம் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அதே மாதிரி நம்மளோட யூஜி டிகிரி, தமிழ் வழி சான்றிதழ், உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிக்ளரேஷன் உறுதிமொழி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரையும் பார்த்துக்கோங்க. அதை கீழே வந்து சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. எல்லா டிக்ளரேஷன் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஐ கன்ஃபார்ம் தி அபவ் அப்படிங்கிறது ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட். இன்னொரு தடவை வெரிஃபிகேஷன் வரும், எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் 2 தடவை கேட்கும். 2 தடவை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து திரும்ப இன்னொரு தடவை லாஸ்ட் ஒரு ப்ரிவியூ பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டும். இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டிக்ளரேஷன் நமக்கு வந்து வரும். அந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு திரும்ப ஐ கன்ஃபார்ம் தி அபவ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வெரிஃபிகேஷன் கேட்கும். எஸ் அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் உங்களோட டவுன்லோட் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோட ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். லாஸ்ட்டில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்து அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேஷ்போர்டு போங்க. அப்புறம் கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாமினேஷன்ஸ் ஃபுல்லாக காட்டும். அதில் லாஸ்ட்டில் 2024 குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து காமிச்சிரும். இதில் எதுக்காக நீங்கள் எதுக்கு வரீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் பிஎஸ்டிஎம் கொடுக்காம அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கிறதுனால 10th தான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே 10th போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இதை மாற்றணும், இல்லை பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணணுன்ற பட்சத்துக்கு, இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது இஷ்யூனாலும் ஒன்றுமே கவலை இல்லை. நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு வந்து எதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடுங்க. நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்படி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் மாற்றணும்னு வச்சிங்கன்னா இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த பிப்ரவரி முடிச்சதுக்கப்புறம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு 4 days கொடுத்துருப்பாங்க. அந்த 4 days நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த விஷயம் இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது. ஸோ வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மக்களே ஃபார் யூர் குரூப் 4 எக்ஸாம்.